வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நேற்று வந்து பௌர்ணமிங்களே, அதுக்காக கோயிலுக்கு வந்து பிரசாதம் செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நாங்கள் வந்து சித்திரை மாதம் பௌர்ணமிக்கு வந்து 5000லேருந்து 10,000 வரைக்கும் செலவு பண்ணி அன்னதானம் கொடுத்தோம் குலதெய்வம் கோயிலில். போன மாதம் வந்து ஏதோ முடிஞ்சது கொஞ்சமும் இங்கேயே கோயிலில் கொடுத்துட்டோம். இந்த மாதம் வந்து என்னுடைய பிறந்த நாள் வந்தது. அதனால் வந்து என் பிள்ளை இருந்துட்டு, அம்மா முடிஞ்ச அளவு நீ பிரசாதமாக செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாருங்களே. அதுக்காக வந்து பிரசாதம் தான் செய்ய போகிறோம் இன்றைக்கி நம்ம. அதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னாக்கா வருஷத்துக்கு ஒரு முறை தான் வந்து குலதெய்வம் கோயிலில் போயிட்டு அன்னதானம் கொடுப்பாங்களே. இந்த முறை வந்து 3 மாதமாக வந்து பௌர்ணமிக்கு முடிஞ்ச அளவு உணவாக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தார் பிள்ளை. அதுக்காக தான் நாங்கள் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். கடவுளோட ஆசீர்வாதமும் உங்களுடைய சப்போர்ட்டும் இருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா பெருசாக பண்ணலான்னு நினைக்கிறேனுங்களே. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை நீங்கள் பண்ணுறது சரி தவறு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப எங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விடியற்காலை வந்து நான் எப்போவுமே வந்து 3 மணிக்கு எழுந்திருப்பேனுங்களே பால் கறக்கிறதுக்கு. இன்றைக்கும் அது போல் தான் எழுந்தோம். 4 மணி ஆயிடுச்சு பால் கறந்து முடிக்கிறதுக்கு. எப்படி வேலை ஸ்டார்ட் பண்ணுறதுடான்னு சொல்லிட்டு ரொம்ப யோசனையில் இருந்தனுங்களே. அதுக்கப்புறம் வந்து வெளியே கழுவிட்டு வந்தேன். எங்கள் பொண்ணு போயிட்டு கோலம் போட்டாச்சு. அடுத்ததாக வந்து தண்ணி காய வச்சுனுங்களே. தண்ணி காய வச்சினே வந்து இந்த அடுப்பு பத்தாது, இன்னொரு அடுப்பு போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கல் எடுத்து வச்சுனுங்களே. இது போல் வந்து அடுப்பு போடலாமா இல்லை வேறு மாதிரியே அதே மாதிரியே நம்ம எடுத்து ரெடி பண்ணிக்கலாமான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். நான் வந்து பூஜை சாமானை வந்து முந்தைய நாளே வந்து தேய்ச்சி வச்சுட்டேனுங்களே. தேய்ச்சி அதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேனுங்களே. நம்ம காலையில் எழுந்து அதெல்லாம் ரெடி பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த அடுப்பில் தான் வந்து நான் கேசரி செஞ்சேன். ஆனால் இன்னொரு அடுப்பில் வந்து சுண்டல் செஞ்சேனுங்களே. அது வந்து வீடியோ எடுக்க முடியலை. இதில் மட்டும் நான் எடுத்தனுங்களே. இதுதான் வந்து 2 கிலோ வந்து கேசரி செய்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருந்தோம். 3 கிலோ வந்து சுண்டல் செஞ்சுருந்தோம். 5 கிலோ அளவில் சாம்பார் சாதம் ரெடி பண்ணியிருந்தோங்களே. எங்கள் ஊர் மக்கள்லாம் வந்து இன்னமும் அப்படி தான் இருக்கிறாங்க. வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியுங்களே. ரொம்ப வந்து கிராமம்னா கிராமத்து மக்கள் தான் நாங்கள். அப்படி தான் இருக்கோம். கிராமத்து வீடு, கிராமத்து மக்கள், கிராமம் தான் எங்களுக்கெல்லாம் வந்து நாங்கள் வந்து 4 பேருக்கு வந்து உணவு கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறோனுங்களே. சுண்டல் வந்து தாளித்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாளிச்சிட்டனுங்களே. பூண்டு போட்டு காஞ்ச மிளகா பெருங்காயத்தூள் போட்டு தாளிச்சிட்டனுங்களே. இப்போ வந்து சுண்டல் ரெடி ஆகிடுச்சி, கேசரி ரெடி ஆகிடுச்சி. சாம்பார் சாதம் தான் வந்து ரெடி பண்ணின்னு இருந்தோம். அதுக்கும் வந்து டைம் ஆகிடுச்சின்னு சொல்லிவிட்டு நல்ல மாதிரி பூஜையை முடிச்சுட்டு சாப்பாடு கொடுக்க ஆரம்பிச்சிட்டோனுங்களே. இப்போ வந்து கொடுத்துன்னு இருக்கிறது வந்து கேசரி கொடுத்துன்னு இருக்கிறது எங்கள் பிள்ளை. சாம்பார் சாதம் கொடுக்கறது வந்து எங்கள் கணவர். நான் சுண்டல் தான் கொடுத்துன்னு இருக்கிறேன். ஐயர் இருந்துட்டு நான் கொஞ்சம் தயிர் சாதம் ரெடி பண்ணின்னு வந்துடுறேன் அப்படின்னு சொன்னாருங்களே. சரின்னு சொல்லிவிட்டு அவருக்கு எடுத்துன்னு வந்ததை எங்கள் நாத்தனார்கிட்ட கொடுத்தோம். அவங்கள கொடுக்க சொன்னாங்களே. உங்களுடைய சப்போர்ட் இருந்ததுனாக்கா மாதம் ஒரு முறையாச்சு ஒரு வேளை எல்லோரையும் உட்கார வச்சு உணவு கொடுக்கலான்னு நினைக்கிறேனுங்களே. ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். என்னப்பா பத்துமான்னு தெரியலையேன்னு சொல்லிவிட்டு எங்களுக்குள்ளே ஒரு பதட்டமாக ஆயிடுச்சு. அந்த அளவு வந்து ஜனம் வந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க. டைம் வந்து 10 மணிக்கெல்லாம் வந்து நாங்கள் போய் சாமி கும்பிட்டாங்களே. அதனால் வந்து கூட்டம் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு வந்து திடீர்னு பயம் ஆயிடுச்சு. என்னப்பா என்ன கொடுத்தாங்க அவங்க அப்படின்னு சொல்லிடுவாங்களோ அப்படின்றது மாதிரி பயம் ஆயிடுச்சு. அதனால் வந்து கொஞ்சமானா கொடுங்க அப்படின்ற மாதிரி நான் போய் சொன்னேங்களே. சரி பார்த்துக்கலாம் விடு, கொடுத்துனே வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாருங்களே. நாங்கள் வந்து சின்ன பிளேட்டில் வந்து 100 வாங்கின்னு வந்தோம். 100ம் காலி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து தொன்னை கோயிலே இருந்ததுங்களே, அவங்கக்கிட்டே வாங்கி கொடுக்க ஆரம்பித்தோம். சரி பார்க்கலாம்
பயப்படாத அப்படின்னு சொன்னாருங்களா அவர். சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கொடுத்துன்னு வந்தோங்களே. என்ன ஒன்று, நாங்கள் கொடுத்து அவங்க போய் உக்காந்து சாப்பிட்டுட்டு திரும்ப வந்து வாங்குற மாதிரி இருந்ததுங்களே. என்ன எங்களுக்குள்ளே வந்து அவங்கள உட்கார வச்சு சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு ஆசைங்களே. சரி அடுத்த முறைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்தாங்களே. ஓரளவு வந்து எடுத்துன்னு போன உணவு வந்து சரியாக போயிடுச்சு. மீறவும் இல்லை, அதிகமாக பத்தாமல் போகவும் இல்லை, கரெக்டாக ஆகிடுச்சிங்களே. அது ஒரு சந்தோஷம் எங்களுக்கு.